கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள நெடுமங்காடு கறிக்குழியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. சம்பவத்தை அன்னைக்கு இவன் வந்து சரக்கு அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். யார்? அஸ்கர். குழந்தை அரிசித்து வந்து அழுதுருக்கு, பாசியில் கூட அழுதுருக்கும். இவனுக்கு இருக்கிறது காம பச்சி தான். அகிலாவை வேற என்ன பச்சி இருந்திருக்க போகுது? சிகரெட்டால் சூடு வைக்கிறது, அடிக்கிறது, கிள்றது, இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அந்த வீடியோ பாருங்க தம்பி. 2 கையால் எடுத்துகிட்டு போய் செவுத்துல டமால் டமால் டமால்னு அடிக்கிறான். கத்துறது இந்த குழந்தை. அடித்து மறுபடியும் தோளில் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இது அகிலாவுக்கு தெரியும். 57 இடங்களில் ஒரு குழந்தை மேலே காயம் இருந்திருக்குமா. 1 வயசு குழந்தை. அதோட இல்லாமல் அந்த குழந்தையோட அதுலையெல்லாம் லைட்டரில் வச்சு ஃபயர் பண்ணிடுறான். எப்படிப்பட்ட சைக்கோ பார்த்துக்க. என்னைக்குமே அந்த கழுதைகளுக்கு சொல்கிறேன், நீ ஓடி தொலையலாம், ஆனால் உன் பிள்ளைய ஒருத்தன் ஒத்துக்க மாட்டான். வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 பங்கு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். பாக்கிறதுக்கே நெஞ்ச பதற வைக்கக்கூடிய காட்சிகள் தான் அந்த வீடியோ வந்து வெளியாயிருக்கு. 1 வயசு குழந்தைய செவுத்துல தூக்கி அடிக்கக்கூடிய காட்சிகள். யார் அடிச்சது? இதுல யார் யார் உடந்தைகள் சார்? எங்க நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ வந்து மனம் பலவீனமானவர் பார்க்காதீர்கள். ஏன்னா அது பார்க்குற கண்டிஷனில் இல்லை. அது ரொம்ப கொடூரமாக இருக்குது. 2 காலை பிடிச்சி செவுத்துல பிடிச்சி அடிக்கிறான். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள நெடுமங்காடு கறிக்குழியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அகிலா இவர் வந்து கல்யாணம் ஆகி கணவர் அகில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போகிறார். தற்கொலை பண்ணிக்கிறார். இவள்கிட்ட வாழ முடியுமா? தற்கொலை தான் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துடுது. அப்போ வந்து நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. குழந்தை பிறந்துடுது. அந்த குழந்தைக்கு அர்ஷித் அப்படின்னு ஒரு நல்ல பேரும் விடுறாங்க. இது தாய் ரீனாவோட வசித்து வர்றாங்க. யார்? இந்த அகிலா. அம்மாவோட அம்மா நல்லபடியாக தான் பார்த்துக்கிறாங்க. அப்போ அஸ்கர் அப்படின்னு ஒரு டிரைவரோட அகிலாவுக்கு பழக்கம் ஏற்படுது. கள்ளக்காதல் ஏற்படுது. பழக்கம் ஏற்பட்டு 2 பேரும் பழகுறாங்க. அது அகிலாவுடைய அம்மா ரீனாவுக்கு பிடிக்கல. இது தப்புடி, இது ஊர்மானத்தை வாங்காதரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்க, அகிலா என்ன செய்யுது, தாய் என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் என்ன அப்படி டெய்லி என்கிட்ட விட்டு போயிடுறீங்க, வந்து பார்க்க மாட்டேறீங்க, போக மாட்டேங்கன்னா நானே வளர்த்துக்கிறேன் போடின்னு சொல்லிட்டு ரீனாகிட்டேருந்து குழந்தைய வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு வந்து அகிலா தான் வீட்டில் வச்சுருக்கு. 1 வயசு குழந்தை எப்படி இருக்கும்? அழுகும், கக்கா போகும், தூங்க விடாது, எல்லாம் செய்யும். இவன் அஸ்கர் தண்ணியை போட்டு வந்தோடனே இந்த குழந்தை அழுதுட்டு இருந்திருக்கு. சிகரெட்டால் சூடு வைக்கிறது, அடிக்கிறது, கிள்றது, இந்த மாதிரி பண்ணியிருக்கான். இந்த இடத்துல நெடுமங்காடு போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த அம்மா இருக்குல்ல, யார்? ரீனா. அந்த தாய், அந்த ஆத்தா, குழந்தைக்கு ஆத்தானா அம்மாவோட அம்மா பேர் ஆத்தா. எங்கள் ஊர் பாஷை, உங்கள் ஊரில் என்ன சொல்கிறீங்களோ, அவங்க போய் புகார் அளிச்சிருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைய வந்து டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி புகார் அளிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்காங்க. சம்பவத்தை அன்னைக்கு இவன் வந்து சரக்கு அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். யார்? அஸ்கர். குழந்தை அரிசித்து வந்து அழுதுருக்கு, பாசியில் கூட அழுதுருக்கும். இவனுக்கு இருக்கிறது காம பச்சி தான். அகிலாவை வேற என்ன பச்சி இருந்திருக்க போகுது? அழுதோன்னு என்ன பண்ணிட்டு இருக்கான். அந்த குழந்தைய அந்த வீடியோ பாருங்க தம்பி. 2 கையால் எடுத்துகிட்டு போய் செவுத்துல டமால் டமால் டமால்னு அடிக்கிறான். கத்துறது இந்த குழந்தை. அடித்து மறுபடியும் தோளில் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இது அகிலாவுக்கு தெரியும், தாய்க்கு தெரியும். அடித்ததில் எல்லாம் குழம்பி இருக்கும் போல இருக்கு, வயிறுகளெல்லாம். வாந்தி எடுக்காமல் எடுத்துருக்கு அந்த குழந்தை. உடனே மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. குழந்தை வாந்தி எடுக்குது, நிப்பாட்டலைன்னு வாந்தி எடுத்து ஒரு குழந்தை இறந்துருக்கு. இவங்க அடக்கம் பண்ணுறது ஐடியா பண்ணுறாங்க. ஆனால் தாய் ரீனாவை நம்ம நன்றி சொல்லணும். யாரோட தாய்? அகிலாவோட தாய். அகிலா அந்த கொலைக்கு உடந்தை. அது நேராக நெடுமங்காடு போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னோட பேரஞ்சாவில் சந்தேகம் இருக்குது, இவன் தான் ஏதோ பண்ணிட்டான், நல்லா இருந்த புள்ள, நேற்றுக்கு தானே மீட்டுட்டு போகிறாங்க, நேற்று வந்து வாங்கிட்டு போகிறாங்க, நல்லா இருந்த புள்ள ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே பிரேத விசாரணைக்கு அனுப்புகிறாங்க. 57 இடங்களில் ஒரு குழந்தை மேலே காயம் இருந்திருக்குமா. 1 வயசு குழந்தை. 1 வயசு குழந்தை. இப்போ நம்ம உடம்புல 57 இடம் இருக்குது. 1 வயசு குழந்தை. அதோட இல்லாமல் அந்த குழந்தையோட அதுலையெல்லாம் லைட்டரில் வச்சு ஃபயர் பண்ணியிருக்கான். எப்படிப்பட்ட சைக்கோ பார்த்துக்க. சிகரெட் லைட்டர் பார்த்துருக்கியா? அதால் வச்சு ஃபயர் பண்ணியிருக்கான். சிகரெட்டால் சுட்டுருக்கான். செவத்தில் அடிச்சிருக்கான். செவத்தில் அடிச்சதில் பின்மண்டையில் கண் இம்பு இருக்குது, நெஞ்செலும்பு உடஞ்சிருக்குது. இவ்வளோ உடற்குறை வேலை செஞ்சு உன்னை டக்குன்னு போலீஸ் என்ன செய்து தூக்கராச்சல்ல தைலாவை. இங்கே வா, காதை திருவினா சொல்ல போகிறா. என்ன நடந்ததுன்னு என் கள்ளக்காதலன் அஸ்கர் தான் பண்ணது, இது உனக்கு தெரியுமா தெரியாது? தெரியாதுன்னு சொல்கிறதா கூட தப்பிச்சிருக்கா. எனக்கு தெரியும் அப்படின்னு இருவர் மீதும் போக்சோ சட்டம் மற்றும் பதிவு செய்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. குழந்தை
அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல அந்த குழந்தையோட தாய், அதாவது அகிலாவோட அம்மா ரீனா வீட்லயே வளர்ந்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான தப்பு நடந்திருக்காருல்ல சார், எதுக்கு போய் திருப்பி கூட்டிட்டு வராங்க? அதாவது கூட்டிட்டு வர்றாங்க அப்படின்னா, நீங்கள் குழந்தைய விட்டாக்கா வயசானவங்க என்ன சொல்லுவாங்க, வந்து கூட பார்க்க மாட்டீங்களடி பிள்ளைய, என்னடி இதை பெற்றுட்டு அப்படின்ற ஒரு கருத்து இருந்திருக்கும். அந்த குழந்தை வந்து நம்ம காமத்துக்கு இடைஞ்சலாக இருந்திருக்கும். குழந்தை நாளைக்கு வளர்ந்து இவன் என்ன சொல்லியிருப்பான், கள்ளக்காதலன் வளர்ந்து வந்தால் அவனுக்கு ஒரு பிரச்சனை, நம்ம ஒரு புள்ள பெற்றுக்கலான் இருப்பாங்க. யார் இந்த அஸ்கரும் இவ்வளோ அகிலா வந்து ஒரு புள்ள பெற்றுக்கலாம்ல, அது மூத்தாரத்து பிள்ளை எதுக்கு வச்சுக்கிட்டு, இப்படி பல கோணங்களில் வச்சுருப்பான். என்றைக்குமே நான் அந்த கழுதைகளுக்கு சொல்கிறேன், நீ ஓடி தொலையலாம், ஆனால் உன் பிள்ளைய ஒருத்தன் ஒத்துக்க மாட்டான். நீ ஓடலாம், எந்த கள்ளக்காதலனும் தன் குழந்தையை கொலை செய்வதில்லை. அஸ்கர் அவன்ட்டு ஒரு குழந்தை தான் கொலை பண்ணுவானா? ஆனால் இந்த வீட்டு குழந்தைய தான் கொலை பண்ணுறான். குன்றத்தூர் அபிராமி யார் குழந்தைய கொலை பண்ணான்? சுந்தரமா ஒன்றை பண்ண அவன் குழந்தைய, நீ தான் குழந்தைய கொலை பண்ணுறா. ஒரு ஆண் எப்போது வீட்டை விட்டு ஓடுறாலும் மறுபடியும் அந்த வீட்டில் வந்து குடும்பத்தை அமைச்சிட முடியும், ஆனால் பெண்ணால் முடியாது. கழுதைகளே ஓடுறேன்னா ஓடுங்க. என் செல் நம்பரை போட்டேன், கொல்ற மாதிரி இருந்தால் என் செல் நம்பர் உங்கள் டிவியில் போட்டேன், கொல்ற மாதிரி இருந்தால் அந்த குழந்தைய என்னோட ஒப்படையுங்கள், நான் முறையாக உங்கள்கிட்ட அடாப்ட் எடுத்துக்கிறேன், உங்கள் சொத்துலையெல்லாம் பங்கு வேண்டாம். குழந்தை இல்லாமல் இங்கே வடபழனி இந்த சிக்னல்லேருந்து எல்லா இடத்துலேயும் தான் இருக்குது தம்பி செயற்கை கருவூட்டு மையம். குழந்தை இல்லாமல் முட்டிக்கால் போட்டு உப்பை போட்டு முட்டியில் போட்டு நிற்கிறாங்க தம்பி, ரத்தம் ஊற்றுது. ஒரு அரச மரத்துலேயும் இல்லை 1000 தொட்டில்கள் கட்டி தொங்க விட்டு நம்பிக்கை வழிபடுகிறார்கள். குழந்தை புறக்கட்ட 100 கடா வெட்டுறோம் கோயிலுக்கு சாமிக்குங்கிறான். கையை வெட்டிக்குவான் போல இருக்கு, விரலை வெட்டிக்குவான் போல இருக்கு, அந்த அளவுக்கு வேண்டுதல் போயிட்டு இருக்கு காலங்களில். உங்களுக்கு ஒரு குழந்தைய கள்ளக்காதலுக்கா 1 வயசு புள்ளம்மா ஒரு கோழி அடித்து கொன்ற முடியுமா? உனக்கு தைரியம் இருக்கா சொல்லு? 2 காலை பிடிச்சி ஒரு கோழி அடித்து கொள்ளணும், பாம்பை கூட அடிச்சிருவோம், ஏன்னா நம்மளை கொன்றுங்கிறது சொல்லிட்டு கெல்ட்டி அடிச்சு விடுவோம். அதுக்கு ஒரு தைரியம் வேணும்னு வச்சுக்க. நம்மளால் ஒரு எலியை கூட கொள்றதுக்கு தைரியம் இல்லையே. எலி பிடிக்கிறோமா, காருக்குள்ளே எலி பிடிப்போம், மனதார எனக்கு கொள்றதுக்கு மனசு இருக்காது. வாட்ச்மேன் வேறு யாராவது வர்றாங்கல்ல அங்கே, அவங்கள்ட்ட கொடுத்து கொள்ளாதீங்க, எங்காவது எட்டி கொண்டு திறந்து விட்ருக்குன்னு சொல்லிடுவோம் டெலிவரி டப்பாவை. அதுக்கு ஒரு குடும்பம், குட்டி குழந்தை, அதுவும் குழந்தையெல்லாம் பெற்று வச்சுருக்கு, அதை கூட என்ன செய்ய போகிறோம்? இந்த அளவுக்கு தான் நம்ம மனநிலாம் இருக்குது. ஆனால் நீ ஒரு குழந்தைய ஒரு அனாதை ஆசிரமத்தில் கொண்டு விட்டுறலாம், இல்லை அகிலாட்ட சொல்லி ஆயா ரீனாட்டை கொண்டு விட்டு வந்துரு, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்குது, இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னா சொல்லியிருக்கலாம்ல. படுபாவி பயல எப்பறம் அடிக்க மனசு வரும்? காலை பிடிச்சி செவத்தில் மூச்சை பிடிச்சி கொண்டுட்டான்னு சொன்னால் கூட மனசு இந்த அளவுக்கு எனக்கு பதறாது. ஒரு குழந்தையோட ப்ரீத்திங் எவ்வளோ நேரம் தம்பி எதிர்த்து போகுது? 2 மினிட்ஸ் இருக்குமா? தாங்குமா? கொடுமையிலும் கொடுமை, ஆனால் 2 மினிட்ஸ் தாங்குமா? ஆனால் காலால் செவத்தில் அடிக்கிறது எப்படி தம்பி? இறக்கமற்ற செயல் இல்லையா அது? மூச்சை பிடிச்சி கொண்டுட்டா சார், கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டா சார், ரைட், ஒரு வித்தவுட் பெயின் இந்த 1 or 2 மினிட்ஸ். ஆனால் ஒரு காலால் அடித்து கொள்றான்னா அவன் எவ்வளோ பெரிய சைக்கோ. அகிலா ஒரு நாள் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விடுவான். இவளையே தொடர்ந்து பேசுவோம். நன்றி. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயந்தமை நன்றி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.